வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4105 இப்போ அதனுடைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கான ஹைன்னு பார்த்திங்கன்னா 4134 வரைக்கும் போயிருக்காங்க. 4072 லோ. ஸோ கிட்டத்தட்ட நம்முடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட நெருக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்குது. 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் கொஞ்சம் மேலே போய் சில அந்த லெவலுக்கு மேலே இருக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் அடுத்து வந்த 3 நாட்கள் 4120க்கு மேலே நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம கீழே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவலை தாண்டி குறிப்பாக ஒரு நல்ல ஒரு வால்யூமோடு மேலே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் 4380 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்படி வாய்ப்பு தராமல் திரும்பவும் கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஒரு 3950 வரைக்கும் முதல்ல வரலாம். அதற்கும் கீழே நம்முடைய லெவலாக நம்ம கொடுத்துருக்கிறது 3880. அதற்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா 3735. இந்த 2 லெவலும் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான லெவல்களாக நான் பார்க்குறேன். ஒருவேளை சந்தர்ப்ப வசங்களாக மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இறங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் இந்த 2 லெவல்களும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். நமக்கும் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கீழே கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படி வாய்ப்பு தராமல் திரும்பிச்சு அப்படின்னா இந்த 4120க்கு மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் கோல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $59 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. 58.30க்கும் கீழே 55.90 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் 63.40க்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் 58.30க்கு இந்த வாரம் வந்திருக்கு. ஆக்சுவலாக மேலே 63.40 இந்த வாரம் அடிச்சிருக்கு. கீழே 58.30 டச் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கு கீழேயும் கொண்டு போய் க்ளோசிங் கொடுக்கல. 58.30 கீழேயும் கொண்டு போய் க்ளோசிங் கொடுக்கல. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 58.82 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 63.40 68.80 முக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. கீழே 58.30 55.90 ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய லெவல்ஸ். ஒரு வேளை இதையும் கட் பண்ணி கீழே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 52.30 தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான லெவல். ஸோ சில்வர் இந்த குறிப்பிட்ட இந்த 2 வாரங்களாக 63.40க்கும் 58.30க்கும் நடுவில் இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரங்கள் என்ன மாற்றங்களை தருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் $71 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. $76 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சம் போச்சு. அதன் பிறகு மறுநாளே திரும்பி கீழே கொண்டு வந்து $72 கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் $65 நெருங்குற மாதிரியான ஒரு இறக்கம் வந்துச்சு. ஆனால் திருப்பி மறுபடியும் இந்த $72 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வேகம் எடுத்தாலும் மறுபடியும் வேகமாக மேலே ஏறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். கீழே $65க்கு வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். மேலே 72 தாண்டினால் 82 88 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பார்த்துடலாமா. நிஃப்டி 24,206 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஏற்றமானது இந்த வாரத்தில் நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி ஒரு நல்ல இறக்கமும் வேகமாக வந்துச்சு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 24,530 உச்சம். ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை. 24,398 கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்தாங்க. அதற்கு மறுநாள் புதன்கிழமை ஒரு சரியான ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. நான் ஏற்கனவே ஒரு லெவல் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் லைன் 23,785. இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மறுபடியும் அந்த 23,360 நோக்கி போகும்னு போன வாரத்தில் போட்டு வச்ச லைன் ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கத்துக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 320 புள்ளிகள் கீழே வந்திருந்தாங்கன்னா அந்த லெவலை தொட்டிருக்கும். ஆனால் அந்த நெருக்கத்துக்கு வரும்போது அதை தாண்டி போயிடக்கூடாதுங்கிறதுனாலே அங்கேயே ஒரு தடுப்பு கொடுத்துட்டு திருப்பி 23,882 அன்னைக்கு க்ளோசிங். மறுநாளும் அதற்கு மறுநாளும் அதாவது வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே கொஞ்சம் வேகமாகவே ஏற்றங்கள் இருந்தாலும் இன்று நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த புதன்கிழமையினுடைய உச்சத்தை இன்னும் தாண்டல 24,300. ஸோ அதற்கு கீழே தான் 24,300க்கு கீழே தான் இந்த வாரம் க்ளோசிங் இருந்துகிட்ருக்கு.
எனிவே 24,000 ஒரு நல்ல சப்போர்ட். அதற்கு மேலே 24,610 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை அதனுடைய நெருக்கத்துக்கு போயிருக்கு. அந்த லெவலுக்கிட்டே கொஞ்சம் தடுமாறி கீழே வந்துட்டாங்க. அதே சமயத்தில் 23,735 ஒரு நல்ல சப்போர்ட் அவங்க எடுத்து திரும்பி இருக்குது. ஒரு வேளை 24,610 இந்த வாரம் கடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் 24,750 அடுத்து இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மீண்டும் 24,000 கட் பண்ணி கீழே வர்றாங்க அப்படின்னா இந்த 23,785 உடைச்சதுனாலே நமக்கு இந்த 23,360ங்கிறது அடுத்து வரக்கூடிய நிலைமையாக இருக்கும் அப்படிங்கிறத நிஃப்டியை பொறுத்தளவில் மனதில் வச்சுங்க. அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? பேங்க் நிஃப்டி 58,045 முடிச்சிருக்காங்க. 58,730 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து 58,500 வரைக்கும் நெருங்கி போனாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல இறக்கமும் கொடுத்து 57,630 கட் பண்ணி 56,760 வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த 2 நாட்களும் ஏறி இருக்குது. வலிமையாக வரக்கூடிய வாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா 58,730 வரைக்கும் நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நாம் 59,310ங்கிறது இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 57,630, அதற்கும் கீழே 56,760ங்கிறது இந்த வாரம் அந்த லெவலையும் டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 2 லெவல்ஸ்களும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த வாரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 26,831 க்ளோசிங். 26,580 தாண்டி க்ளோசிங் போயிருக்கு. போன வாரமும் அதே மாதிரி மேலே நிறுத்தினாங்க. ஆனால் இறக்கம் கொடுத்து திருப்பி இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு இந்த வாரம் மறுபடியும் திரும்பி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த நம்ம புதன்கிழமை என்ன க்ளோசிங் போச்சோ, அந்த ஹை என்ன போச்சோ அந்த லெவலுக்கு ஓப்பன் லெவலுக்கு தான் இந்த வாரம் க்ளோசிங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக அதை தாண்டி மேலே போகல. இருந்தாலும் ஒரு வேளை இந்த இடத்த உடைத்து வரக்கூடிய வாரம் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நமக்கு அடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 27,570. அதற்கு அடுத்தபடியாக 28,000. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 26,580. அது ஸ்ட்ராங்காக உடச்சி கீழே போச்சுன்னா 24,850 தான் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த லெவலையே ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 28,010 முடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன முன்னேற்றம், அவ்வளோதான். 28,000 தொற்றுருக்கு. ஆனால் இன்னும் தாண்டி பெருசாக போகலை. அது நெருக்கத்திலே க்ளோசிங் இருக்குது. ஒருவேளை ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாரங்கள் மூவ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 30,000 30,900 தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கீழே 28,000 26,750 ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இப்போதைக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஐட்டுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே தான் ஆட்டம் இருக்குது. குறிப்பாக இந்த 2-3 வாரங்களாக 25,430க்கும் 28,000க்கு நடுவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் அந்த லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை மறுபடியும் உள்நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 25,674 முடிச்சிருக்காங்க. 25,900 தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாட்களும் அந்த லெவலை டச் பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த லெவலுக்கு நெருங்கலை. இருந்தாலும் 25,900 தாண்டாமல் அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகிருக்கு. 25,900 ஒருவேளை வரக்கூடிய வாரம் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா 27,360 தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 25,000 24,090 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நிஃப்டி பார்மாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 49,310 க்ளோசிங். 49,600 தாண்டி இந்த வாரம் மேலே, போன வாரமே 50,600 நெருங்கினாங்க. இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து 48,800க்கும் கீழே போயிட்டு மறுபடியும் இப்போ 49,600க்கு டச் பண்ணாங்களே ஒழிய தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல. கொஞ்சம் வீக்காக தான் இந்த இடத்துல தடுமாறி நின்றுருக்கு. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய லோ, அதாவது புதன்கிழமை வந்த லோவுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,600 நோக்கி மறுபடியும் கீழே வருவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ 49,600 50,600 இது ரெண்டுமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு 47,600 அப்படிங்கிறது எஃப்எம்சிஜிக்கு இருக்குன்றதை மனதில் வச்சுங்க. அடுத்த நிஃப்டி ஆட்டோ 26,860 க்ளோசிங். 26,940 நெருக்கத்தில் முடிச்சிருக்காங்க. 27,770க்கு மேலேயே இந்த வாரம் மேலே போயிருந்தாலும் கூட அதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. 26,940 தான் இப்போ முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டும் போது
27,270 மீண்டும் அந்த இடத்துல தொடர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26,400 26,040 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. கடந்த சில வாரங்களாகவே 26,400க்கும் 27,270க்கும் நடுவிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் எதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சிக்குது ஆட்டோ அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த நிஃப்டி ரியாலிட்டி 938 க்ளோசிங் படிப்படியாக ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு மற்ற செக்டார்ஸுகளை கம்பேர் பண்ணும்போது. இதில் ஒரு சின்ன இறக்கங்கள் வந்தாலும் குறிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினாலும் கூட இதனுடைய ஏற்றமானது தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 925ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. மேலே அடுத்து இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸுகளாக நான் பார்க்குறது 965 1040 முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 925 860 அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட்டுகளாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டி ரியாலிட்டியில் மைண்டில் வச்சுங்க. கீழே ஒரு வேளை இந்த 785 இந்த ரேஞ்சஸில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே பார்த்துட்டு வாங்க. இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸுக்கு கீழே இதனுடைய லெவல்ஸு க்ளோசிங் கொடுத்தாலே நமக்கு ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். அப்படி ஒரு வேளை இறக்கங்கள் வந்துச்சுன்னா கவனமாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 12,688 க்ளோசிங். இது ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் வந்துடல, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. 13,070க்கும் 12,320க்கும் உட்பட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 லெவலையும் உடைக்காத வரைக்கும் இதில் ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியாது. ரொம்பவும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் கடந்த சில வாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நமக்கு வாய்ப்புகள் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,177 க்ளோசிங். 11,480க்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது, இன்னும் போக முடியல. கீழே 10,700க்கும் கீழே க்ளோசிங் கொடுக்கவும் முடியல. ஸோ ஒரு தடுமாற்றத்தோடவே நடுவில் கிட்டத்தட்ட 11,300க்கும் 10,900க்கும் நடுவில் கடந்த சில வாரங்களாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 லெவலை விட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக போகிறதுக்கு அது அடுத்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்குது. பட் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் கேஸில் இன்னமும் இந்த 2 லெவலை தாண்டல, அதாவது 10,700ங்கிற சப்போர்ட்டையோ இல்லை 11,480ங்கிற ரெசிஸ்டன்ஸையோ தாண்டறதுக்கு எப்போ முயற்சிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 24,200க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய 24,610 ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக 750க்கு மேலே வச்சாங்கன்னா இன்னொரு 150 புள்ளிகள் போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சுன்னா தான் நமக்கு புல்லிஷ் மோட். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் 24,000 உடச்சி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ்களை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளை நிஃப்டி தந்துடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.